ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும், கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பனோ வெளியே வந்து, வீட்டிலிருந்து வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இளைய குமாரன், மூத்த குமாரன் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். இளைய குமாரன் ஒரு நாள் தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளையும் அவன் பெற்றுக்கொண்டு, கட்டாயமாக தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு, அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, தகப்பனுடைய தேசத்தை விட்டு அவன் தூர தேசத்திற்கு போய்விட்டான் என்று நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் நன்றாக தெரியும். அந்த காட்சியை ஒரு நிமிஷம் நம் கண்களில் யோசித்து பார்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்து வாலிப பருவம் வரையிலும் இந்த வீட்டில் வளர்ந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், நேசத்தில் வளர்க்கப்பட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் தன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு அவன் ஒரு தவறான ஒரு ஜீவியம் செய்ய தகப்பனை விட்டு அவன் போக தீர்மானம் எடுத்தான். இந்த காலத்தில் வெளியூருக்கு போனாலும் கூட டெய்லி வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க, வீடியோ காலில் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அவர்கள் வீட்டை விட்டு போனால் எந்த தொடர்புமே, அன்றைக்கி லெட்ரு போக்குவரத்து கிடையாது, அன்றைக்கி தொலைபேசி வசதி கிடையாது. போனால் போனது தான். திரும்ப பிள்ளையை உயிரோடு பார்ப்பேனா என்கிற நம்பிக்கை அந்த பெற்றோருக்கு இருக்காது. அப்படியானால் அன்று அந்த குடும்பத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பையன் இளையகுமாரன் போகும் பொழுது எவ்வளவு வேதனை அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு முறை எங்களுடைய குடும்பத்திலும் கூட அந்த அனுபவத்தை 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி என்னுடைய அண்ணன் கேஎம்சி மருத்துவமனையில் மிக ஆபத்தான முறையில் சேர்க்கப்பட்டு, மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த இடத்திற்கு வேகமாக சைக்கிளில் நான் போனேன். மருத்துவர்கள் எல்லாரும் சுற்றி ரொம்ப தீவிரமான சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ தீவிரமான சிகிச்சை கொடுத்தும் காப்பாற்ற முடியல. எல்லா டாக்டரும் எங்கள் அம்மா அப்பாட்ட கையை விரிச்சிட்டு, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எங்களால் காப்பாற்ற முடியல என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்லுகிற காட்சியை நான் பார்த்தேன். எங்கள் அப்பா ஒரு வாலிப பையன், 23 வயசு நிரம்பின ஒரு வாலிப பையனை இழந்துட்டு 2 கையும் தலையில் வச்சுட்டு ஒரு ஓரமாக கீழே உட்காந்துட்டார். எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. நான் ஒரு ஆள், 2 பேருக்குமே நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு அப்போ தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். நான் எவ்வளவு ஆறுதல் சொல்லியிருந்தாலும்
ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய இழப்பு தானே. அந்த வேதனை எந்த தாயினால் தகப்பனால் தாங்கிக் கொள்ள முடியும்? அதுபோல தான் இந்த இளையகுமாரன் கூட வீட்டை விட்டு பிரிந்து போகும்பொழுது அவ்வளவு வேதனை இருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நான் இளையகுமாரனை குறித்து நான் பேசவில்லை. சமீபத்திலும் இளையகுமாரனுடைய சில குறிப்புகளை நாம் தியானித்தோம். இன்று நான் மூத்த குமாரனுடைய குறிப்புகளை குறித்து உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன். இளையகுமாரன் வீட்டை விட்டு போகும் பொழுது மூத்த குமாரன் இப்படி சொல்லியிருப்பான் தகப்பனிடத்தில், அப்பா நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று தகப்பனுக்கு ஆறுதலாக இருந்தவர் தான் மூத்த குமாரன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தகப்பன் நம்முடைய பரம பிதாவுக்கு ஒப்பிட்டு பேசும்படி நான் விரும்புகிறேன். மூத்த குமாரன் திருச்சபைக்கு ஒப்பிட்டு பேசும்படி நான் விரும்புகிறேன். இளைய குமாரன் திருச்சபைக்கு வெளியே உள்ள மனிதர்களை ஒப்பிட்டு பேச ஆவலாய் இருக்கிறேன். தகப்பனுடைய வீடு என்பது திருச்சபை. இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கத்தை ஆண்டவர் இங்கு ஆவிக்குரிய கருத்தை சொல்ல வருகிறார். தகப்பனுடைய வீடு, வேதம் சொல்கிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும். அந்த தகப்பனுடைய வீட்டுக்குள் இருக்க வேண்டியவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர போய்விட்டான். இப்பொழுது தகப்பன் வீட்டுக்குள் இருக்கிற அந்த மூத்த குமாரன் திருச்சபை, அதுதான் ஆண்டவருக்கு ஆறுதல். என் பிள்ளைகளுக்காக நான் இரத்தம் சிந்தி மரித்தேன், என் பிள்ளைகளை மீட்டெடுத்தேன், என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்னை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். இப்படி கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஆண்டவருக்கு அதுதான் ஆறுதல். நம்முடைய பரம தகப்பனுக்கு அதுதான் சந்தோஷம். இன்னைக்கு அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இது தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். கூடி வரும் பொழுது கர்த்தரை துதிக்கணும். பாட்டு பாடும் பொழுது நாமளும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடணும். ஏனென்றால் துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் சபையில் வந்தும் கூட என்ன செய்ய மாட்டார்கள்? துதிக்க மாட்டார்கள். சபையில் வந்தும் கூட என்ன செய்ய மாட்டார்கள்? ஜெபிக்க மாட்டார்கள். வீடுகளிலே ஒருவேளை துதிக்கவோ ஜெபிக்கவோ அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அல்லது சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஒத்துப்போகாமல் இருந்தாலும் கூட எல்லாரும் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த இடத்திலாகிலும் நாம் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம் என்கிறதான ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வற்ற நிலையில் உள்ள ஆராதனை ஆண்டவருக்கு எப்படி பிரியம் கொடுக்க முடியும்? நீங்களும் நானும் தான் கர்த்தருக்கு ஆறுதலாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த மூத்த குமாரன் தகப்பனுக்கு ஆறுதலாய் இருந்தார். இரண்டாவதாக தகப்பனுக்கு இந்த மூத்த குமாரன் ஒரு நம்பிக்கை ஊட்டும் பாத்திரமாக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருக்கு நம்பிக்கை ஊட்டும் பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் என் மகன் மனம் திரும்புவான், ஒரு நேரம் என் மகன் மனம் திரும்பி வருவான், என் மகள் மனம் திரும்புவாள், எனக்காக ஏதாகிலும் ஒன்று செய்ய அர்ப்பணிப்பார்கள் என்றதான ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற பாத்திரமாகத்தான் திருச்சபையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய், செய்தியின் மூலமாக அல்லது பாடல் ஆராதனை மூலமாக ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தரமையோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க ஒப்பு கொடுப்போம். ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் ஜெபிக்க நம்முடைய இருதயம் தூண்டுகிறது. ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் ஏன் நான் உண்மையாய் வாழக்கூடாது, ஏன் நான் பக்தியாய் வாழக்கூடாது, ஏன் நான் பரிசுத்தமாய் வாழக்கூடாது என்கிற உணர்வு நமக்கு உண்டாகிறது அல்லவா? ஆகையால உங்களையும் என்னையும் குறித்து வேதம் சொல்லுது, நம்பிக்கை உடைய சிறைகளே. சில சிறையிருப்பு இருந்தாலும் நாம் அவருக்கு நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தம் உங்கள் மேல் என் மேல் இருக்கிறபடினாலே அந்த இரத்தம் உங்களை ஒரு நாளும் வெறுமையாய் விடாது. அது உங்களை சுத்திகரித்து சாபத்திலிருந்து உங்களை இழுத்து கொண்டு வந்து விடும்.
அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறபடினாலே நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த அபிஷேகம் ஒரு நாள் தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை இழுத்து கொண்டு வரும். ஓசியாவில் ஆண்டவர் சொன்னார், அன்பின் கயிற்றினால் கட்டி இழுப்பதை போல கர்த்தர் உங்களையும் என்னை இழுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த மூத்த குமாரன் திருச்சபை ஆண்டவருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கிறது. இந்த திருச்சபையில் உள்ள தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை நம்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு நான் உண்மை உள்ளவனாய் இருப்பதினால் என்று சொல்லவில்லை, நான் உண்மை உள்ளவன் என்று அவர் என்ன செய்கிறார், என்னை நம்புகிறார். என்னை ஆண்டவர் நம்புகிறார், உங்களை ஆண்டவர் நம்புகிறார். நாம் எல்லாம் அவருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மூத்த குமாரன் தகப்பனுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் இருந்தார். மூன்றாவதாக, இந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் வீட்டிலிருந்து போனவுடனே அந்த இளைய குமாரனுடைய வேலையும் சேர்த்து தான் இந்த மூத்த குமாரன் என்ன செஞ்சிருக்கணும், அவருடைய விடுபட்ட வேலைகள் எல்லாம். தகப்பன் அவர் பெரியவர், அந்த தகப்பனு நியமித்த அந்த இளைய குமாரனுக்கு நியமித்த வேலைகள் எல்லாம் இப்பொழுது வேலை பளு அதிகமாக இந்த மூத்த குமாரனுக்கு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனுடைய வீட்டில் இல்லாத அநேக தேவ பிள்ளைகள் வெளியே இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பொறுப்புள்ளவர்களாய் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்படி இந்த மூத்த குமாரனை குறித்து சில காரியங்கள், சில குறிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்று உங்கள் மத்தியில் ஒரு 3 குறிப்புகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த மூத்த குமாரன் அவர் தகப்பனுடைய வயலில் இருந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் அந்த இளைய குமாரன் மனம் திரும்பி என்ன செய்கிறார், வந்து விட்டார். தகப்பன் வீட்டில் பெரிய விருந்து கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். ஆனால் இன்று இந்த மூத்த குமாரன் என்ன செய்தார், ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 15:28. அவன் கோபம் அடைந்து, மூத்த குமாரனுக்கு ஒரு கோபம் வருகிறது, சபை மக்களுக்கு ஒரு கோபம் வருகிறது, திருச்சபைக்கு ஒரு கோபம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கோபம் அடைந்து தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே, சபையினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளே, சபையினுடைய ஒத்துழைப்புக்குள்ளே போக மனதில்லாதிருந்தான். ஆனால் தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி, அந்த வார்த்தையை தான் நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். வருந்தி, நீ வந்தா வா என்று அல்ல. தகப்பன் என்ன செய்கிறாராம், அவர் நினைக்கிறார், ஒரு நாள் இளைய குமாரன் என்னை விட்டு போய்விட்டான், எனக்கு நம்பிக்கையாக இருந்தவன் இந்த மூத்த குமாரன் தான். அதை நினைச்சு அழைக்கிறார். ஒரு நாள் இளைய குமாரன் என்னை விட்டு போய்விட்டான், எனக்கு ஆறுதலாக இருந்தவன் இந்த மூத்த குமாரன் தான் என்று நம்பி அழைக்கிறார். ஒரு நாள் எல்லா வேலைகளும் அப்படியே போட்டுவிட்டு இளைய குமாரன் போய்விட்டான், அவன் வேலையும் சேர்த்து தான் இந்த மூத்த குமாரன் சேர்ந்தான். ஆகவே இன்னைக்கு வருத்தத்தோடு வெளியே இருக்கிறானே என்று அவனை வருந்தி, அவன் உள்ள வர சம்மதம் இல்லாமல் போனாலும் அவனை வருந்தி அழைக்கிறார். இப்போ இந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய வயலிலிருந்து வருகிறார். வயல் அது ஒரு உலகம். இந்த உலக வேலைகளிலிருந்து அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல என்ன செய்வோம், அது வயலில் சேத்துல வேலை செஞ்சுட்டு வர்றவங்க என்ன செய்வாங்க, முதல்ல வந்தோடனே வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வஸ்திரத்தை, இதுதானே இயல்பு, இதுதான் இயல்பு. அப்போது மூத்த குமாரன் வீட்டுக்குள் வந்தாதான் அவர் தன்னை சுத்திகரிக்க முடியும், தன் வஸ்திரத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் தகப்பனின் வீட்டுக்குள்ளாக அவன் வரவில்லை.
இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்க வேண்டிய பகுதியை சுத்திகரித்தால்தான் தகப்பன் வீட்டுக்குள்ளே வர முடியும். அந்த நாட்களில், நம்ம நாட்களே 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பாத்ரூம்லாம் எங்கே கட்டி வச்சுருப்பாங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது ரொம்ப சேத்துல வேலை செஞ்சுட்டு வந்தால் அல்லது ஏதோ ஒரு அடக்கம் பண்ணிட்டு வந்தால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே கொண்டு வந்து துணியை கொடுத்து முதல்ல என்ன பண்ணுங்க, வெளியே குளிச்சுட்டு வஸ்திரம்லாம் மாற்றிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, உள்ளே வாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த வெளியே இருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த வஸ்திரங்களை எல்லாம், அழுக்கு படிந்த வஸ்திரங்களை எல்லாம் மாற்றுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு வஸ்திரம் மாற்றணும், உள்ளே வரணும். இங்கே தகப்பன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது ஒரு அழுக்கான வஸ்திரத்தோடு வயலிலிருந்து வருகிறார். ஆனால் வீட்டிலேயோ, அங்கு தகப்பனுடைய வீட்டிலேயோ ஒரு பெரிய விருந்து உண்டாகிறது. அந்த தகப்பனுடைய வீடு ஆண்டோட பரலோகம். அந்த பரலோகத்துக்குள்ளே நீ வரணும்னா உன் வஸ்திரத்தை உன்னை நீ சரிப்படுத்திட்டு உன்னை புதுப்பிச்சுட்டு நீ உள்ளே வரணும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று ஒரு மூப்பர், அந்த 24 மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் அல்லவா, அதில் ஒரு மூப்பர் கேட்குறார், இவங்கெல்லாம் வெள்ளங்கி தரித்து வந்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் எங்கே இருந்து வருகிறார்கள்? அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வெள்ளங்கி தரித்த ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறான். அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது, இவங்க யார் தெரியுமா? இவங்க வஸ்திரம் ஒரு நாள் அழுக்காக இருந்தது உண்மைதான். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள். அந்த கிறிஸ்துவின் நாட்களில் உபத்திரம், சபைக்கு உபத்திரம் வந்துவிடும். இந்த உபத்திரவத்தில் இருந்து பின்வாங்கி போகாமல், இந்த உபத்திரவத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல், அவர் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் உறுதியாய் நின்று தங்களுடைய அங்கிகளை எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் இப்பொழுது உள்ளே வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு போதகரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு வயது சென்ற பொழுது சரீர பலவீனத்தில் அவர் படுத்த படுக்கையாக மாறிட்டார். பொதுவாக மூத்த ஊழியக்காரர்கள் சொன்னது என்னென்னா, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியம் சரியில்லைன்னா ஆண்டவருக்கு அந்த எடுத்துக்கொள்கிற நேரம் வரும் பொழுது நம்முடைய வியாதி கிடப்பில் போட்டு நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாருன்னு அநேக ஊழியர்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். அதில் எந்த அளவு உண்மைங்கிறது பரலோகத்துக்கு போனதுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒருத்தர் வியாதி படுக்கையில் இருந்தார் நீண்ட நாளாக. அப்போது காலையில் அந்த உடன் ஊழியர்கள் வந்து அவருடைய சரீரத்தை சுத்தம் பண்ணி அவருக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு போவாங்க. ஒரு நாள் சொல்லிட்டாராம், நாளைக்கு நீங்கள் எனக்கு இந்த வேலையை செய்ய வேணாம். அப்போது அந்த உடன் ஊழியர்கள் கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தானே ஒவ்வொரு நாளும் அந்த உங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்கிறோம், ஏன் நாளைக்கு வேணாம் என்று சொல்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார், நாளைக்கு என்னை அவர் அழைச்சிட்டு போகிறாராம், என்னை அழைத்து போவதற்கு தேவ தூதர்களை அனுப்புவேன், அவர்கள் வந்து என்னை ஆயத்தமாக்கி கொண்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஊழியர்களுக்கு அதை நம்ப முடியல. அதே போல் மறுநாள் காலையில் இந்த உடன் ஊழியர்கள் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதே போல் யாரோ உள்ளே வந்து அவருடைய வஸ்திரங்களையெல்லாம், அவருடைய சரீரங்கள்லாம் சுத்தமாக்கி அவருடைய வஸ்திரங்களெல்லாம் புது வஸ்திரங்களை போட்டு அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. ஐயான்னு தட்டி எழுப்பி பார்க்குறாங்க,
அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். அந்த காட்சி நான் யோசித்து பார்க்குறேன். நிச்சயமாக அன்று இரவு தேவ தூதர்கள் வந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த தரித்திரனாகிய லாசருவை அழைத்து செல்ல தேவ தூதர்கள் வந்தார்களோ, அதே போல நம்முடைய ஓட்டத்தின் இறுதி நாட்களில் நம்மை அழைத்து செல்ல தேவ தூதர்கள் வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் நம்முடைய அங்கிகளை என்ன செய்யணும்? தோய்த்து. அதான் பிள்ளைங்கள ஒரு வசனம் சொல்லுச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 நினைக்கிறேன் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்னைக்கு இந்த மூத்த குமாரன் வெளியே நிற்கிறான், வருந்தி அழைக்கிறான், நீ உள்ளே வா, உன் அங்கி வெளுக்கப்பட வேண்டும், உன் அங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும், உள்ளே வா. இதெல்லாம் நினைச்சுதான் அந்த காலத்து பக்தர்கள் அழகா பாட்டு எழுதியிருக்கிறார்கள். சபைக்குள் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் போகும் பொழுது அந்த தேவ தூதர்கள் மத்தியில் ஒரு அருமையான ஒரு பாடல், அழகாய் நிற்கும். நல்ல பாட்டெல்லாம் நம்ம இப்போ எதுக்கு பாட ஆரம்பிச்சிட்டோம்? துக்க வீடுக்கு, சாவு வீட்டுக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சபைக்குள்ளே பாடக்கூடிய பாடல்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்படியானால் தகப்பன் ஏன் வருந்தி அழைக்கிறார் என்றால், உங்களுக்கு அழகான வஸ்திரத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்களுடைய அங்கிகளை எல்லாம் சுத்தமாக்க அவர் விரும்புகிறார். ஏன் இன்னைக்கு வெளியே நிற்க வேண்டும்? நம்முடைய தகப்பன் உங்களுடைய பிரயாசங்களை மறந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய முயற்சிகளை மறந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய ஜபங்களை மறந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய உபவாசங்களை மறந்து போகிறவர் அல்ல, உங்களுடைய ஊழியங்களை மறந்து போகிறவர் அல்ல. ஆகையால் கர்த்தர் உங்களை வருந்தி அழைக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா என்கிற ஆசாரியன் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாராம்? அந்த 5ஆம் வசனத்தில், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று கர்த்தர் சொன்னாராம். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி ஒரு புது வஸ்திரத்தை கர்த்தர் தருவாராக. இன்னைக்கு சாத்தான் எப்படியோ அன்னைக்கு யோசுவா பக்கத்தில் நின்று குறை கூறிக்கொண்டே இருக்கிறானோ, நம் மீது சேற்றை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறானோ, அதே போல இன்னைக்கு நம்ம மேல நிறைய குறைகளை சாத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்குவாராக. வெளியே இருக்கிற உன்னை கர்த்தர் உள்ளே கொண்டு வருவாராக. தேவ சித்தத்துக்குள்ளாய் கொண்டு வருவாராக. நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு வெளியே நிற்கிறவர்கள் அல்ல, ஒருவர் வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த வஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசி எக்காலம் துணிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய அழுக்கான வஸ்திரம் எல்லாம், ஸ்தோத்திரம், மறுரூபம். அப்போ சபை மறுரூபம் அடையணும். கிறிஸ்துவின் வருகையின் போது கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது
மரித்தோர் எல்லாரும் முதலாவது என்ன செய்வார்களாம்? எழுந்திருப்பார்கள். பின்பு நாமளும் கூட என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இந்த செகண்டில் ஆண்டவர் வந்தாருன்னா அந்த மறுரூப அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய வஸ்திரம், நம்முடைய வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கு, மணி பர்ஸ் எல்லாம் இங்கேயே விழுந்துடும். இங்கே விழுந்து அவர் ஒரு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார். அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூபமாக்கி காண்பித்தாராம். மறுரூபம்னா எப்படி இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது 2ஆம் வசனத்தில், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அப்போ அந்த அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி இயேசு காண்பிக்கிறார். அப்போ மறுரூபமாகும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? அவர் முகம், நீங்களும் மறுரூபமாகும் போது உங்கள் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியனை போல கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் முகம் அப்போ சூரியனை போல பிரகாசமாக மாறிடும். அடுத்தது வஸ்திரம் எப்படி ஆயிடுதான்? வெளிச்சத்தை போல வெண்மையாக மாறிடுதான். நல்லா கவனிக்கணும். சபையே, இன்று தகப்பனுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கிற சபை ஒரு நாள் தகப்பன் வீட்டுக்குள்ளே போக வேண்டும். உள்ளே போகும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே நம்முடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்களாய் அந்த வெளிச்சத்தை போன்ற ஒரு வஸ்திரத்தை நாம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே, அந்த கல்யாண நாளிலே நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுமாம். அந்த வஸ்திரத்தின் பேர் என்ன? சுத்தமும் பிரகாசம். பிரகாசம் என்றால் வெளிச்சம். அப்ப அந்த மறுரூப நேரங்களிலே நம்ம கொடுக்கப்படுகிற வஸ்திரம் வெளிச்சம், பிரகாசமான வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு, அந்த மணவாட்டிக்கு, சபைக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம். பரிசுத்தவான்களுடைய ஸ்தோத்திரம். வஸ்திரம்னா என்னது? நீதிதான். பரிசுத்தவான்களுடைய நீதிகளை கர்த்தர் கொடுப்பாராம். அப்போ நம்முடைய நீதி எல்லாம் வேதம் சொல்லுகிறது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆகையால் அவருடைய நீதியை எனக்கு வஸ்திரமாய் கர்த்தர் தருகிறார். அப்போ மறுரூபம் ஆவதற்கு அவருடைய நீதி எனக்கு தேவை. தகப்பன் வீட்டுக்குள் போவதற்கு நீதி தேவை. அவர்தான் வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா. அப்ப வீட்டுக்குள் வரும் பொழுது நம்ம எப்படி சுத்திகரித்து வஸ்திரத்தை மாற்றுகிறோமோ, பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு சுத்திகரிப்பின் வஸ்திரம் தேவை. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியை உங்கள் மேல் போடுகிறார். ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீதியின் சால்வை, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது துதியின் உடை, பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சித்திர தையலாடை, பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது வெண் வஸ்திரம், அவருடைய மணவாட்டியாய் நாம் போகும் பொழுது பிரகாசமும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் மேல் போடுவார். இதுக்கு தான் உள்ள அழைக்கிறார். நீ ஆயத்தமா, நீ வர மனம் இல்லாமல் வெளியே இருந்தா எப்படி? நீ உள்ளே வா, நீ உள்ளே வா. உள்ள வரும் பொழுது அன்னைக்கு யூதருடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் வெளியே வாசல் என்ன வைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். சுத்திகரிப்புக்காக தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ள வரும்போது அவன் சுத்திகரித்துட்டு வரணும். காணாம ஒரு கல்யாணத்தில் கூட அப்படிதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டதுக்காக சுத்திகரிப்புக்காக.
இன்னைக்கு வீட்டு வாசலில் ஒரு சுத்திகரிப்புக்காக கர்த்தர் கச்சாடியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நீ உள்ளே வா, வரும்பொழுது சுத்திகரித்தவனாய் உள்ளே வா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப அந்த மறுரூபம் அடைய வேண்டுமானால் அந்த நீதி நம்மேல் போட வேண்டும். நீதி நம்மேல் போட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய நீதி, அதுதான் வஸ்திரம். அதுதான் வஸ்திரம். பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக, பாருங்க, அப்படி அந்த மாறுதல். அற்பமான சரீரம் இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூப மலையில மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி மறுரூபமாக்கி காண்பித்தாரோ அதற்கு ஒப்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த மறுரூபம் அவசியம். அப்பா வீட்டுக்குள்ளே போகணும்னா மறுரூபம் அவசியம். ஆகையால் தான் ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கணும். இப்போ ரெடியாகணும், மனசு புதுசாக மாறிட்டே இருக்கணும். உங்கள் மனசு புதுசாக மாறணும். அப்போ மறுரூபத்திற்கு உங்கள் மனசு புதிதாய் மாறணும். மறுரூபத்துக்கு அந்த பரிசுத்தவானுடைய நீதி நம்மேல் விழணும். இந்த ரெண்டும் சிங்க் ஆகணும். இன்றைக்கி நம்ம மனசு மாறிட்டே இருக்கணும், புதிதாய் மாறணும். சபைக்குள்ளே ஒரு புது தீர்மானம் எடுக்கணும். பழைய ஆராதனை வேண்டாம், பழைய நிலைமை வேண்டாம், ஏதோ வந்தோம் ஆராதிச்சோம் அல்ல. இன்னைக்கு அப்பாவுடைய வீட்டுக்குள்ள ஒரு வருந்தி அழைக்கிறார். நீ புது தீர்மானத்தோடு அதிக கேடானது இனி உனக்கு வராமல் இருக்கணும்னா பாவம் செய்யாமல் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். மனசு புதிதாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மூத்த மகன் வெளியே இருக்கும் வரையிலும் அவன் வஸ்திரம் மாற்றப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா உள்ளே அழைக்கிறார். அல்லேலூயா. உள்ள வா மகனே, உள்ள வா, வாசலில் தண்ணி நான் வச்சிருக்கிறேன், உன்னை நான் சுத்திகரிப்பேன், உன்னை நான் பரிசுத்தமாக்குவேன், உள்ளே வா. அல்லேலூயா. காலையில் ஆண்டோட சமூகத்தில் உட்காரும்போது நம்ம சொல்லணும், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் உம்முக சாய. அவருடைய முகம் சூரியனை போல ஒரு மாற்றும் தெய்வமே. அப்படி ஆண்டோட சமூகத்தில் தாகத்தோடு கேட்கணும். இந்த வசனங்களை வாசித்து அதை உணர்ந்து பாடும் பொழுது தான் நம்முடைய இருதயம் சொல்லும், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. அல்லேலூயா. நமக்கு நேரம் பத்தல இல்லை. அப்போ முதலாவது 3 காரியங்களை. ஒன்று, இந்த தகப்பன் வருந்தி அழைப்பதற்கு உன் வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும், நீ சுத்திகரித்து உள்ளே வர வேண்டும். இரண்டாவதாக, ஏன் வருந்தி அழைக்கிறார் தெரியுமா? ஏன் வருந்தி அழைக்கிறார்? வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய விருந்து, ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்துக்காகவே கர்த்தர் உங்களை வருந்தி அழைக்கிறாராம். சபையை ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் அந்த கல்யாண வீடாய், சபை என்பது மணவாட்டி, நம்முடைய மணவாளன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல்யாண வீட்டுக்குள்ளாக நம்ம போகணும், நம்ம போகணும். இன்னைக்கு ஒருத்தர் வருந்தி வீட்டுக்குள்ள வா. வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தார். பரலோக ராஜ்யத்திலிருந்து பூமிக்கு இயேசு வந்தார். வெளியே வந்து உங்களை வருந்தி அழைத்தார். நீ உள்ளே போக மனம் இல்லாமல் ஏன் இன்னும் வெளியே நிற்கிறாய்? ஸ்தோத்திரம். சில நேரங்கள் சில மனிதர்கள் எப்படி உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா?
பரலோகத்துக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துடணும், எப்படியாவது என்ன செஞ்சிடணும், போயிடணும். அப்படி தான் ஒருத்தர் உள்ளே போனார். வாசிங்க மத்திய 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. இவன் எப்படியோ உள்ள என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். என்ன இல்லாமல் வந்துட்டான். அப்போ பாருங்க, உள்ள வந்தா எந்த வஸ்திரத்தோடு வரணும்? ஸ்தோத்திரம். இவன் கல்யாண வசனம் இல்லாமல் உள்ள வந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க, கோச்சிக்கிட்டு அந்த மூத்த குமாரன் வெளியே நிற்கிற மாதிரி. அப்போ அந்த ராஜா பார்த்தாரு, இவன் எப்படி கல்யாண வசனம் தெரியாம, அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சிநேகிதனே, நீ எப்படிப்பா வந்த? பாருங்க, ஃபோர்ஜரி அங்கே கூட பண்ண ஆரம்பிக்கிறான் அவன். நம்மால் சாதாரணமான இல்லை, பரலோகத்தையே ஏமாத்துற ஆள் தான் நம்மால். அவருக்கு ஆசை, நீ எப்படிப்பா வந்த என்று கேட்டார். அதற்கு அவன் பேச முடியாதே, பேச முடியாதே. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாய் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி அவனை அழுகையும் பற்கடிப்பும் இடத்திற்கு என்ன செய்வான், அவன் கை காலெல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ கல்யாண வீட்டுக்குள்ளே வரணும்னா வஸ்திரம் ரொம்ப முக்கியம். உள்ள என்ன நடக்கிறது? ஒரு விருந்து ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட புத்தி உள்ள ஸ்திரீகளை ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த மணவாளன் அழைத்து கொண்டு போய்விட்டு அப்படியே அவர்கள் அந்த புத்திலா ஸ்திரீகள் கடைக்கு வாங்க போகும் பொழுது, என்ன வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கல்யாண வீட்டுக்குள்ள என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற சொல்லை கேட்டேன். 8ஆம் வசனத்தில் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்படும். மெல்லிய வஸ்திரத்தை கல்யாண வீட்டில் கொடுப்பாராம். ஒரு வெண் வஸ்திரத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராம். அது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரமா இருக்குமா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது. அப்ப அந்த விருந்துக்கு அழைக்கப்படுவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அவருடைய கல்யாண வீட்டு விருந்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், நான் விருந்துக்கு நான் தான் மணப்பெண்ணே அப்படி சொல்கிற தைரியம் இருக்கா? திருச்சபைக்கு இருக்கா? ஸ்தோத்திரம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கறி பீஸ் இருக்கோ இல்லையோ, அந்த கேட்ரிங் சர்வீஸுக்காரன் முதல்ல என்ன செஞ்சிருவான், இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணிவிடுவான், அழகாக எடுத்து வச்சிருவான். அப்போ விருந்து சாலைக்குள்ளே நீ வந்துட்டேன்னா, பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு கரிமீன் இருக்கோ இல்லையோ, புதிய ஏற்பாடு மணவாட்டியா இருக்கிற இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான ரெட்டிப்பான நன்மை உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாப்பாடு இருக்குன்னு சொன்ன உடனே உங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவர் விருந்து கொடுக்கிறவராயிருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் அந்த காலத்து கதை. பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மீதி போடுறதுனா, இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நிறைய கல்யாணத்துக்கு போகிறேன், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷலாக செஞ்சுட்டு வராங்களாம். வழக்கமாக கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி இல்லைன்னா மட்டன் பிரியாணி போட்டு இந்த ஒயிட் ரைஸ்லாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு போன முறை ஒரு கல்யாணத்துக்கு போனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஒரு 30 பேர் அவங்க சொந்தக்காரங்களாம் வைக்கிறாங்க. அப்படியே இந்த சிக்கன் தந்தூரி முழு கோழியை கொண்டு வச்சு இன்னொன்றும் அந்த டேபிள் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கர டெக்கரேட். இதெல்லாம் சாப்பாடில் வரலையப்பா. இல்லை, இது ஸ்பெஷலான சாப்பாடு பொண்ணு மாப்பிள்ளைக்கு.
கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ, இப்போ மாற்றிட்டாங்களா? ஆமாம், இங்கேயே இப்படி மாற்றினாங்கன்னா நமக்கு ஒரு விருந்து சாலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்காக ஒரு நல்ல பங்கை எடுத்து வைத்த தேவன் இந்த அருமையான காலவேளையில் உங்களுக்கும் எனக்கு ஒரு விருந்து சாலை உண்டு. ஆரோக்கியமான உணவை கொடுத்து கர்த்தர் கௌரவப்படுத்த வெளியே நிற்கிற மூத்த குமாரனே நீ உள்ளே வா என்று ஒருவர் வருந்தி அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்படுறவர்கள் பாக்கியவான்கள். இன்று இயேசு உங்களையும் என்னையும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அப்படி அழைக்கிறோமா? தகப்பன் அழைக்கிறார், வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து அழைத்தார். வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறது? அப்பங்கள் இருக்கிறது, ரசம் இருக்கிறது, விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதே போல ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே அப்பங்கள் இருந்தது, ஐஸ்வர்யவானுடைய மேஜையில என்ன இருந்தது? ரசம் இருந்தது. ஐஸ்வர்யவானுடைய மேஜைகளில் என்ன இருந்தது? பழங்கள் இருந்துச்சு, நிறைய உணவு இருந்துச்சு. ஆனா வெளியே ஒருவன் என்ன செய்தானா? துணிக்க கூட கிடைக்காம இருந்தான் பாருங்க. சபைக்கு வெளியே, அந்த வீட்டுக்கு வெளியே அவனுக்கு நீ ஆகாரம் கொடுக்காமல் இருப்பாயானால், அவனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பாயானால் அவனுக்கு என்ன நேர்ந்துச்சு? நான் யோசித்து பார்த்தேன். அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? ஒன்றுமே தப்பு பண்ணல. இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான். என்ன பண்ணான்? இவன் நிறைய வச்சிருக்கான், அவன் தரித்திரன். ஏன் இவன் நரகத்துக்கு போனான்னா, நீ வெளியே இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருப்பது ஆண்டவருக்கு அவ்வளோ வேதனை. ஏன்னா பிரதான கட்டளையில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எத்தனை பேர் செய்றீங்க அதை? என்னப்பா சபைக்கு வந்து இப்போ விருந்துனா கொடுப்பேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா நீ விருந்து கொடுக்கலன்னா உனக்கு நரகன்னு வர சொல்லிவிட்டீங்களே, நீ சுவிசேஷம் அறிவிக்கலன்னா உனக்கு நரகன்னு சொல்லிவிட்டீங்களே. பைபிள் அப்படி தானே பார்க்க முடியுது? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்கள் அழைக்கிறீங்க? கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகிற பாக்கியவான்கள் எத்தனை பேரை நீங்கள் அழைக்கிறீங்க? எத்தனை பாக்கியவான்கள் நீங்கள் அழைக்கிறீங்க? ஒரு சபைக்கு ஒரு ஆத்துமாவை உங்களால் சுவிசேஷம் சொல்லி கொண்டு வர முடியுதா? சபைக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சபையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தாலும் நான் கவனமாக பேசுகிறேன். சபைக்குள்ள அப்பங்கள் இருக்கு, சபைக்குள்ள திராட்சரசங்கள் இருக்கு, சபைக்குள்ள அந்த கூட்டம் இந்த கூட்டம், ஒவ்வொரு நாளும் உபவாச கூட்டம், அந்த பிரேயர் இந்த பிரேயர், ஏகப்பட்ட ஆகாரம் இருக்கு. ஆனால் வெளியே மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள், இயேசு ஒருவரே பரலோகம் செல்ல வழி என்ற துணிக்கை வெளியே போய் சேரவில்லை. இயேசு ஒருவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனும் என்கிற துணிக்கை வெளியே போய் சேரவில்லை. ஒரு நாள் உங்களையும் என்னை கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணக்கு கேட்பார். அன்னைக்கு இருந்த பக்தர்கள் எல்லாம் எழுதின பாடல் என்ன? தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோ. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தித்தாரே. தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியற்றோர்க்கு பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். எப்படி பாடலாம் எழுதியிருக்காங்க பாருங்க. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அந்த கல்யாண வீட்டிற்கு அவர்களை அழைப்போம். உள்ளே ஆகார விருந்து இருக்கிறது, சபைக்குள்ள விருந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த எடுத்து கொடுக்கிற இது ஆகாரம்,
இது ஒரு கல்யாண வீட்டு விருந்து. எத்தனை பேருக்கு இந்த ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது? ஒரு நாள் கடைசி எக்காலம் தொனிக்கும் என்ற அறிவு எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கிறது? இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்கிற அறிவு எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கிறது? இயேசு ஒருவரே பரலோகம் செல்ல வழி, என்னை அவர் மறுரூபமாக்குவார், என்னை போல் இவர்களும் மறுரூபமாக்க வேண்டுமேங்கிறதான அறிவு எத்தனை பேர் இருக்கிறது? அப்போ உள்ளே இருந்து ஒருவன் சம்பீரணமாய் வாழ்ந்தான், இரத்தாம்பரை வஸ்திரங்களை தரித்தான், அவனே உண்டான், அவனே புசித்தான், அவனே குடித்தான், ஒரு நாள் அவன் நரகத்துக்கு கொண்டு போனான். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நீங்களே பாட்டு பாடுறீங்க, நீங்களே வசனத்தை கேட்குறீங்க, நீங்களே சம்பீரமாக வாழ்கிறீங்க, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நீங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லவே இல்லை. இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடம். சரி, அப்போ மூத்த குமாரன் முதல்ல வேலையிலேருந்து நம்ம வரும் பொழுது என்ன செய்வோம்? குளிப்போம், வஸ்திரத்தை மாற்றுவோம், அதையும் பார்த்தோம். இரண்டாவது என்ன செய்வோம்? குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். என்ன செய்வோம்? வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடையும் பார்த்துட்டோம். மூணாவது என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அதுதாங்க உண்மை தான் சொல்கிறீங்க. ஏன் அது பயந்து போய் சொல்கிறீங்க? இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். அப்போ அந்த இளைப்பாறுதல் அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். ஆண்டவர் சொன்னார் உபாகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்தில் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காணான வைத்திருக்கிறார், அதுதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காணான வைத்திருக்கிறார், அதுதான் சுதந்திரம். இன்னும் நீங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிகிறீர்களே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லையே, உங்கள் வாக்கு தத்துவத்துக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லையே. இயேசு சொன்னார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதல் தேவை. வீட்டுக்குள்ள வந்தாதான் இளைப்பாறுதல். ஸ்தோத்திரம். அப்ப அந்த வீட்டுக்குள்ள அவர் வருந்தி அழைக்கிறார் பாருங்க. என் மகன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது வாசல்ல கற்சாடியை நான் வச்சிருக்கிறேன், அவன் சுத்திகரிப்பான், அவனுக்கு வேறு வஸ்திரத்தை கொடுப்பேன். என் மகன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது, என் மகனுக்கு நான் விருந்த கொடுப்பேன். என் மகன் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு அவர் இளைப்பாறுதலை நான் வைத்திருக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எந்த பொண்ணையும் பொருளையும் சொத்தையும் கொண்டு போக முடியாது. ஆனால் வேதம் சொல்ல, அவர்கள் கிரியைகள் அவர்களோட போகும். ஏன் நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு போதிக்கிறோம்? அவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, அவங்க பாட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, உன் கிரியை தான் உன் கூட போகும் ஒரு நாள். ஆகையால் தன் வேதம் சொல்ல, நன்மை செய்கிறது என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இளைப்பாறணும். உங்களுக்கு ஒரு நல்ல நித்திய இளைப்பாறுதல் உண்டு. நரகத்துக்கு போய் ஓயாமல் அலறி கொண்டிருக்கிற அந்த அவலநிலை நமக்கு தேவையில்லை. அங்கே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கே தானே. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக வரணும். நீ ஏன் வெளியே நிற்கிற? நீ ஏன் வெளியே நிற்கிற? வருந்தி ஒருவர் அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார். வீட்டுக்குள்ளே வா, அப்பா வீட்டுக்குள்ளே வா, அங்கே உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது, அங்கே உனக்கு புது வஸ்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. நீ உள்ளே வா. முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? பரலோகம்தான் என்னுடைய மூச்சு. இந்த உலகத்தின் பிரயாசத்தில் இந்த இளைய குமாரன், அவனுக்கு அது கிடைச்சிருச்சு இது கிடைச்சிருச்சு பொறாமையில் இருக்கிற மூத்த குமாரனே, நீ இத்தனை ஆண்டுகள் தகப்பனோடு இருந்தாய், ஆனால் தகப்பனை போல் இல்லாமல் போய்விட்டாயே. தகப்பன் மன்னிக்கிற குணம் உள்ளவர்கள், உனக்கு மன்னிக்கிற குணம் இருக்கா?
தகப்பன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார். உனக்கு மீண்டும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? தகப்பன் இழந்து போன அத்தனையும் திரும்ப கொடுக்கிறார். உன்னால் அதை சகித்து கொள்ள முடிகிறதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தெளிவில்லாதவனாய், அவன் உள்ளே வர மனம் இல்லாதவனாய், அவன் மிகவும் கோபமடைந்து மூர்க்கமடைந்து வெளியே நிற்கிறான். அந்த தகப்பன் உன்னை வெளியே வந்து உன்னை அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார். வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ, வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏ, வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இந்த மூத்த குமாரன் மிகவும் கோபமடைந்தவனாய் உள்ள வர மனசு இல்லாமல் இருக்கான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். இன்னைக்கு இயேசு உன்னை வருந்தி அழைக்கிறார். பரலோக பிதா உனக்காக ஆயத்தம் பண்ணினதான ஆசீர்வாதத்துக்கு நேராக, என் மகனே என் மகளே, உனக்காக நான் வைத்திருக்கிற மேன்மை பெரிதானவைகள் அல்லவோ, அதை நீ விட்டுவிடாதே என்று வருந்தி அழைக்கிற தகப்படைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாய் நம்ம எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிற நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை தியானித்தோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் முளைத்து 100% பலன் கொடுக்க நீர் கிரியை செய்வீராக. வந்திருக்கிற மக்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்தருளும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மெய்ப்பிரச்சுரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்று எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தேவ ஆட்டின்குட்டியானவர் பிரவேசித்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.